ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கான சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் எந்த வழியும் தெரியல, இல்ல காசோட குறைவு இருக்கிற காரணத்தினால் நீங்க சும்மா இருக்க வேண்டியதாகுது. தென் டோன்ட் வரி, இந்த வீடியோ முற்றிலும் உங்களுக்காக தான். எனக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு 15 இந்த மாதிரி ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி சொல்ல போறேன். இது உங்களுக்கு வெறும் ஒரு இன்கம் சோர்ஸ் மட்டும் உருவாக்கி கொடுக்காது, பதிலா இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச பிறகு நீங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடமோ அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த 15 ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னா, இது லோ காஸ்ட் இருக்கிறதுக்கு கூடவே நீண்ட நாட்கள் வரைக்கும் போகக்கூடும். சோ வாங்க எந்த நேரமும் வீணாக்காம ஆரம்பிக்கலாம். ஐடியா நம்பர் 1, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ் ஒரு பேசிக் ஆனா இருக்கிறதுல ரொம்ப ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்ல ஒண்ணு இது. இந்த மாதிரி நான் ஏன் சொல்றேன், கொஞ்சம் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை பார்க்கலாம். இந்தியால ஒவ்வொரு நாளும் 36 கிலோமீட்டருக்கான ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது. அண்ட் இப்ப எந்த விதமான கவர்மெண்டோட ரோட்வேஸ் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்ஸ் வருதோ, அதனால் வரப்போற சமயத்துல ரோட் மீது லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட டிமாண்ட் இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா எல்லாருக்குமே எங்கனா போய் சேரணும், அண்ட் டைம் யார்கிட்டே இல்ல. எல்லாரும் விரும்புறாங்க விலை கம்மியான சீக்கிரமா போய் சேர்ற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைன்னு. இதனால உங்களோட டெஸ்டினேஷனுக்கு டைமுக்கு போய் சேரலாம். அண்ட் இந்த பேசிக்னு ஏன் சொன்னா, ஏன்னா இந்த பிசினஸ் நீங்க வெறும் ஒரு வண்டியுடன், ஒரு பைக், ஒரு ஸ்கூட்டி, ஒரு ரிக்ஷா இல்ல ஒரு ஆட்டோவுடன் கூட ஆரம்பிக்கலாம். அண்ட் இது இல்லாம இந்த பிசினஸ் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சிறப்பான வழி உங்களுக்காக அடிஷனல் பாசிவ் இன்கம் சோர்ஸ் உருவாக்குறதுக்கு. கூடவே இந்த பிசினஸோட ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, அதிகரிக்கிற டிமாண்டுடன் இதை எப்பனாலும் ஸ்கேல் பண்ண முடியும். அது என்னன்னா, எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க அண்ட் அந்த இடத்தோட காமன் டிரான்ஸ்போர்ட் என்ன. லைக் நான் சென்னையை பத்தி சொல்லணும்னா, இங்க ஓலா அண்ட் ஊபருக்கு பிறகு ரொம்ப காமனான டிரான்ஸ்போர்ட் வந்து ஆட்டோ அண்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ராபிடோ. அதுவே தமிழ்நாட்டில் இருக்கிற சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓலா ஊபர்ல அதிகமா ஓடுறதுல அங்க பஸ்ஸஸ் டோ ட்ரக் தான் அதிகமா யூஸ் பண்ணப்படுது. சோ அப்படி உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமா ஃபண்ட் இருந்தா அப்ப நீங்க செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி ஒரு பாசிவ் இன்கம்கான லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஐடியா நம்பர் 2, ரீசைக்ளிங் பிசினஸ். ஒரு ரொம்பவே ஃபேமஸான கோட் இருக்கு, ஒன் மேன்ஸ் ட்ராஷ் இஸ் another man's treasure. அதாவது எது உங்களுக்கு குப்பையோ அது இன்னொருத்தருக்கு ஒரு பிசினஸ். வேலை உங்களுக்கு தெரியுமா இந்தியால பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பிசினஸ் எவ்வளவு பெருசுன்னு? கொஞ்சம் இந்த ஆர்டிகலை பாருங்க. 2188 பில்லியன் டாலர்ஸ் இந்த எண்ணிக்கை இந்தியாவோட பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியோட. அண்ட் the plastic companies building blocks, roofing tiles, drainage cutters and manhole மாதிரியான விஷயங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல உபயோகமாகுது. அண்ட் இந்தியா மாதிரி கண்ட்ரில ஒவ்வொரு வருஷமும் 62 மெட்ரிக் டன்னை விட அதிகமா சாலிட் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்காக இந்த பிசினஸ் ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கிராப் அங்கிள்ன்ற பேர்ல ஒரு ஆப் இருக்கு. அங்கிருந்து நீங்க ஆன்லைன் குப்பை வியாபாரி அழைச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூல ஸ்கிராப் கொடுக்கலாம். இத மேல் கொண்டு அவங்க ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க அண்ட் ஒரு நல்ல கணிசமான காசு சம்பாதிச்சிருவாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு இவங்க 2000 டன்னை விட அதிகமான ஸ்கிராப் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் மாசத்துக்கு 30 இருந்து 40 லட்சம் சேல் பண்றாங்க. உண்மையில இதெல்லாம் சொல்றதுக்கான பின்னாடி இருக்கிற பாயிண்ட் என்னன்னா, இந்தியாவுல ஏகப்பட்ட வேஸ்ட் இருக்கு. அண்ட் எங்கன்னா யாருனா ஒருத்தர் அந்த வேஸ்ட் எடுத்து டம்ப் யார்ட்ல போட்டுறாங்க. ஆனா என்ன விஷயம், மத்தவங்களுக்கு டம்போ அது உங்களுக்கு தங்கமாகவும் சாபித்தமாகலாம். நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு இந்த பிசினஸ்க்கு நிறைய காசு தேவைப்படும். ஆனா நீங்க இன்டர்நெட்ல சரியா சர்ச் பண்ணீங்கன்னா அப்ப தெரிஞ்சுப்பீங்க இது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. பிரஸிங் மிஷின் இது மட்டும் தான் ஒரே செலவு. அண்ட் இதையும் ரெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ வருது ஐடியா நம்பர் 3, டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல பாப்புலேஷன் டென்சிட்டி எந்த அளவுக்கு அதிகரிச்சிட்டு இருக்குன்னு. இந்த பட்சத்துல நீங்க இந்த மாதிரி இடத்துல ஒரு சக்சஸ்ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். FMCG, ஃபுட் ப்ராடக்ட்ஸ், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இது எல்லாம் சில ப்ராஃபிட்டபிளான ஐட்டம்ஸ் மார்க்கெட்ல அதிகபட்சமான ஆட்கள் விக்கிறாங்க. இந்த பட்சத்துல இந்த மாதிரி கூட்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் ஆரம்பிக்கிறது எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனருக்கும் ஒரு நல்ல டிசிஷனாக சாபித்தமாகலாம். ஏன்னா இந்த மாதிரி பிசினஸ் நீங்க ரொம்ப கம்மி ரிஸ்க் அண்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்க முடியும். இப்ப அப்படி நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரி பத்தி சொல்லணும்னா, இதுல யூசுவலி கன்சூமர் குட்ஸ் குறித்து ரொம்பவே ஹை டிமாண்ட் இருக்கும். அண்ட் சடன்லி ரிமோட் ஏரியாலயும் இதோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா பொதுவா ரிமோட் ஏரியாஸ்ல மக்களுக்கு இது எல்லா பொருட்களும் வாங்குறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதாகுது. இந்த பட்சத்துல ஒரு லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இந்த அவசியத்தை பூர்த்தி பண்ணலாம். இப்ப இதுக்கு நீங்க பிளிங்கிட் இல்ல பிக் பாஸ்கெட் மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்ல. பதிலா நீங்க உங்க அக்கம் பக்கம் இருக்கிற லோக்கல் ஸ்டோர் இல்ல சூப்பர் மார்க்கெட் கிட்ட டை அப் பண்ணி மக்களோட நீட்ஸை பூர்த்தி பண்ணலாம். இதுக்காக உங்களுக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு நல்ல கனெக்ஷன் அண்ட் டெலிவரி சோர்ஸ் தான். அண்ட் வெறும் ஒரு சின்ன லெவல்ல இருந்து இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். இப்போ வருது ஐடியா நம்பர் 4, டிராப் ஷிப்பிங் பிசினஸ். இது வரைக்கும் நான் என்ன ஐடியாஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேனோ அதுல நீங்க உங்களோட டைம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் டைம் இல்லாம அதுல உங்களுக்கு காசு கிடைக்காது. ஆனா டிராப் ஷிப்பிங் இது வெறும் ஒரு இன்கம் சோர்ஸ் இல்ல, பதிலா ஆன்லைன் பிசினஸ் செட்டப் பண்றதுக்கான ஒரு எஃபெக்டிவான வழி. இங்க பாருங்க, இப்போ ஒரு பிசிக்கலி ஓன்ட் பிசினஸ்ல மிகப்பெரிய பிரச்சனை என்ன வரும்? ஒன்னு வந்து அதோட இன்வென்டரி, ரெண்டாவது அதோட டெலிவரி. அண்ட் இந்த 21வது செஞ்சுரியில டிராப் ஷிப்பிங் வந்த காரணத்தினால் இந்த ரெண்டு வேலையும் முற்றிலும் ஆட்டோமேட் ஆயிடுச்சு. டொமைன் ஃபிளிப்பிங் மாதிரி நீங்க இந்த டிராப் ஷிப்பிங்ல ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல் பண்ணலாம். இதுக்குள்ள நீங்க உங்களுக்கான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணணும். அண்ட் அதுக்காக நீங்க ஹோஸ்டிங்கர் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு அவசியம் இல்ல. வெறும் வெப்சைட்டை செட்டப் பண்ணி நீங்க மக்களை ரீச் பண்ணலாம். ஆனா நீங்க யோசிக்கலாம் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றது ஒரு மிகப்பெரிய வேலைன்னு. பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது என்னன்னா ஹோஸ்டிங்கர். பாத்தீங்கன்னா இது ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல
காஸ்ட்ல ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்றாங்க. வெறும் 69 rupees per monthலயே உங்களோட பிளான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு ஃப்ரீ டொமைன், ஃப்ரீ அன்லிமிட்டட் SSL அண்ட் இன்னும் ஏகப்பட்ட வேல்யூபிள் ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. அண்ட் இதுல நீங்க டிராப் ஷிப்பிங்க்கு வெப்சைட் செட்டப் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அதுக்காக இதுல AI வெப்சைட் பில்டரும் இருக்கு. சிம்பிளா போய் உங்க ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. இது உங்களுக்கு டெக்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணிடும். என்ன டைப் ஆஃப் பிக்சர்ஸ் தேவை அதையும் எழுதுங்க. இமேஜ் ஜெனரேட் ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா within few minutesலயே உங்களோட வெப்சைட் ரெடி. அண்ட் அதன் பிறகு நீங்க சிம்பிளி டிராக் அண்ட் டிராப் பண்ணி ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களோட ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணுங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அண்ட் அப்படி உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் தேவைனா அப்ப எங்களோட ப்ரோமோ கோட் இதை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்தியால ஆன் அண்ட் ஆவரேஜ் டிராப் ஷிப்பிங் மூலமா நிறைய பேர் 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கிறாங்க. ஐடியா நம்பர் 5, ஆன்லைன் கண்டென்ட் கிரியேஷன். நம்மளோட இந்தியால உலகத்துல இருக்கிறதுல அதிகமா வேகமா grow ஆகிற இன்டர்நெட் யூசர் பேஸ் இருக்கு. இன்னைக்கு டேட்ல இந்தியால தினந்தோறும் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஆன்லைன் கண்டென்ட் கன்சியூம் பண்றாங்க. இதுல இருந்து வீடியோஸ், பிளாக்ஸ், பாட்காஸ்ட், ரீல்ஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ் இருக்கிறதுலே அதிகமா கன்சியூம் பண்ணப்படுது. அண்ட் யூடியூப் மட்டுமே இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க இருக்கிறதுலே பெரிய ஸ்டார், இருக்கிறதுலே பெரிய போயட், கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஃபேஷன் ஐகான்ஸும் ப்ரமோஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ்க்காக வராங்க. உண்மையில யூடியூப்ல இருந்து நீங்க பிராண்ட் டீல்ஸ், ஆட் ரெவென்யூஸ், ஸ்பான்சர்ஷிப்ஸ் அண்ட் மர்ச்சன்டைஸ் மூலமா காசு சம்பாதிக்கலாம். அண்ட் இது இல்லாம இதை ஸ்கேல் பண்றதுக்கு நீங்க வெவ்வேறு கிரியேட்டருடன் கொலாபம் பண்ணலாம், ஒரு டீம் பில்ட் பண்ணலாம் அண்ட் மல்டிபிள் பிளாட்ஃபார்மோட மக்கள் கூட கனெக்டும் ஆகலாம். அண்ட் கூட இதுவும் கருதப்படுது இனி வரப்போற சில வருஷத்துல இந்த இண்டஸ்ட்ரி $30 பில்லியன் வர்த் ஆக போகுதா. ஏன்னா எனக்கு இன்டர்நெட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருலயும் அதுக்கான இடத்தை பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு டேட்ல ஒரு ஆவரேஜ் மொபைல் யூசர் ஒரு நாள்ல 4 இருந்து 6 மணி நேரம் சோஷியல் மீடியால ஸ்பெண்ட் பண்றாரு. அண்ட் வர இது மட்டும் இல்ல, சமீபத்துல யூடியூபோட அல்காரிதமையே ஒரு நபர் வந்து ஆட்ட காண வச்சிட்டாரு. சேனல் உருவாக்கி வெறும் 90 நிமிஷத்துக்குள்ள 1 மில்லியன் அண்ட் 12 மணி நேரத்துல 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடைஞ்சதுக்கான ஒரு புது ரெக்கார்டை உருவாக்கி இருக்காரு. அண்ட் அந்த லெஜெண்டோட பேரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இப்போ ரொனால்டோவும் கண்டென்ட் கிரியேஷன் உலகத்துல அவரோட அடி எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் இந்த நாளும் தூரம் கிடையாது, நம்மளோட கிங் கோலியும் இந்த பிளாட்ஃபார்மை டாமினேட் பண்றத பார்க்க போறது. உங்களுக்கு என்ன தோணுது? அப்படி விராட் கோலி அவரோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாருன்னா அப்ப ஒரு நாள் அவருக்கு எவ்வளவு மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆயிடும்? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஐடியா நம்பர் 6, SMM. அடுத்தது அண்ட் ரொம்பவே சுலபமான பிசினஸ். இதை நீங்க வெறும் உங்களுடைய மொபைல் போன் அண்ட் ஸ்கில்லோட உதவியுடன் ஆரம்பிக்கலாம். அண்ட் இது வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அதாவது SMM. இன்னைக்கு ஒவ்வொரு செகண்ட்லயும் 8க்கு மேல சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் உருவாகுது. அண்ட் அது இல்லாம இன்னைக்கு டேட்ல 5 பில்லியனை விட அதிகமான மக்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க. இந்த ரீசனால தான் இன்னைக்கு டேட்ல ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் சோஷியல் மீடியால பிராண்ட் பில்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. டாக்டர்ஸ் ரீல்ஸ் உருவாக்குறாங்க, கோடர்ஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அண்ட் லாயர்ஸ் கண்டென்ட் உருவாக்குறாங்க. அண்ட் வர இவங்க மட்டும் இல்ல, லோக்கல் ஷாப் ஓனர்ஸ், அஸ்ட்ராலஜர்ஸ், சின்ன வெண்டர்ஸ் எல்லாருக்கும் எங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா அக்கவுண்ட் உருவாக்கணும். இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட நீட் இருக்கு, காசு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் இல்ல, அது என்னன்னா டைம். அண்ட் இந்த டைமுக்கு பதிலா நீங்க அவங்க கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணலாம். வீடியோஸ்க்கான ஐடியாஸ் என்ன இருக்கும், சோஷியல் மீடியாவோட என்கேஜ்மெண்ட் எப்படி வரும், கமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் ஆகும், ரெபுடேஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது, எப்ப என்ன போஸ்ட் வரும், மக்களோட டேட்டாவை எப்படி யூஸ் பண்றது, இன்ஃபர்மேஷன் வச்சு பிசினஸ் எப்படி பில்ட் பண்றது, இது எல்லாம் நீங்க அவங்களுக்காக மேனேஜ் பண்ணலாம். அண்ட் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. கேன்வாவை யூஸ் பண்ணி போஸ்ட் ரெடி பண்றாங்க, இன்ஸ்டா ஷார்ட் அண்ட் வீடியோ மெட் யூஸ் பண்ணி வீடியோ உருவாக்குறாங்க. அண்ட் நாள்ல போன் அண்ட் மெசேஜ் மூலமா டீல் பண்ணி மாசத்துக்கு லட்சத்துல சம்பாதிக்கிறாங்க. ரன்வீர் அலாபதியா, குஷப் கபிலா, பாலாடி அகர்வால் மாதிரி சில ப்ராமினன்ட் யூசர் இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியா அக்கவுண்ட் மேனேஜருக்கு ஒரு நல்ல அமௌண்ட் பே பண்றாங்க. அண்ட் இதுக்கு நீங்க ஒரு லார்ஜ் கிளையண்ட் பேஸ் உருவாக்கணும்னு அவசியம் இல்ல. பதிலா நீங்க வெறும் ஒரு கிளையண்ட சமாளிங்க, வேலை கத்துக்கங்க, ஒரு ப்ரொஃபைல் உருவாக்குங்க அண்ட் மாசத்துல லட்சத்துல சம்பாதிங்க. அதுவும் வெறும் போனோட உதவியுடன். ஐடியா நம்பர் 7, ரெண்டல் சர்வீசஸ். இங்க பாருங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னா, பார்ட்டி கல்ச்சர், வெட்டிங் கல்ச்சர் ரொம்ப வேகமா ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த பட்சத்துல அப்படி உங்ககிட்ட ஒரு லேண்ட் ஏரியா இருக்குன்னா அதை நீங்க ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம். இப்ப சென்னைக்கு வெளியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய லேண்ட் வந்து அன்யூஸ்டா இருக்கு. மக்கள் தான் ஆனா அதை உபயோகிக்க மாட்டாங்க. சோ இந்த பட்சத்தில் நீங்க உங்களோட அந்த லேண்ட சரியா யூஸ் பண்ணலாம் ரெண்டுக்கு கொடுத்து. இந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து ரெண்ட் மோஜோ. ரெண்ட் மோஜோ இது ஒரு சக்சஸ்ஃபுல் ரெண்டல் பிசினஸ். இது ஃபர்னிச்சர், ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வாடகைக்கு கொடுக்கறாங்க. இந்த பிசினஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கு உபயோகமா இருக்கும். யாரு புது நகரத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்களோ இல்ல டெம்பரரி பேசிஸ்ல பொருட்கள் தேவைப்படுதோ, 2014 உருவாக்கின இந்த ரெண்டல் பிசினஸ் வந்து ஜிடிக்கு பர் மந்த் 10 crore டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணிடுச்சு. அண்ட் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ண பிறகு இந்த பிசினஸ் இன்னைக்கு 600 கோடி ரூபாய்க்கு மதிப்பாயிடுச்சு. சோ அப்படி உங்ககிட்ட எதனா ப்ராப்பர்ட்டி, ஃபர்னிச்சர், ஹோம் இல்ல எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க அதை ரெண்ட்ல கொடுத்து ஒரு நல்ல கணிசமான பாசிவ் இன்கம் சோர்ஸ் பில்ட் பண்ணலாம். ஐடியா நம்பர் 8, JI and build a brand. இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் தேடுறது எவ்வளவு சுலபமோ அதை விட பல மடங்கு கஷ்டம் அதை சேல் பண்றது. அண்ட் இந்த விஷயத்தை நீங்க எப்ப செய்ய முடியும்னா நீங்க ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணாதான். அண்ட் நான் சொல்றத நம்பலாம். AI டூல்ஸ் மாதிரி ChatGPT, Midjourney, Copy.ai மாதிரி டூல்ஸோட உதவியுடன் உங்களோட பிராண்ட் பில்டிங் ரொம்ப சுலபமாயிடும். அண்ட் இது இல்லாம உங்களுக்கு கஸ்டமர் ரெபுடேஷன் கிடைக்குமா இல்லையா, இல்ல லாயல்ட்டி பில்ட் ஆகுமா
இருக்குமா இல்லையா இதுவும் டிபெண்ட் ஆகுது நீங்க எந்த மாதிரியான ஒரு பிராண்ட் பில்ட் பண்றீங்கன்னு. நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க கடைசியா எப்போ உங்க டூத் பேஸ்டோட பிராண்ட சேஞ்ச் பண்ணீங்க? இல்ல இப்ப இந்த போன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி வேற எதனா பிராண்டோட யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? வெல், இதே மாதிரி நீங்களும் ஏயோட உதவியுடன் பிராண்ட் பில்டிங் செஞ்சு உங்களுடைய வெப்சைட் இல்ல அபிஷியல் பேஜ் மீது ஒரு நல்ல ஃபுட்ஃபால் கொண்டு வரலாம். இதுக்கு நீங்க சிம்பிளி ChatGPT ல போய் டைப் பண்ணலாம், what elements go into a building a brand, and அதுக்கப்புறம் இதுல இருந்து உங்களுக்கு வெவ்வேறு விஷயங்கள் ஐடியாஸ்லாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு engaging captions, images, SEO wordplay, videos and information. இத பத்தி நீங்க ChatGPT ஓட உதவியுடன் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தென் Midjourney and DALL-E மாதிரியான பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இமேஜ் ஜெனரேட் பண்ணலாம். and பெஸ்ட் டெம்ப்ளேட்க்கு Canva-வை உபயோகிக்கலாம். and இந்த AI டூலோட உதவியுடன் வேற சில மணி நேரத்துக்குள்ளவே ஒரு ஹெல்தி அண்ட் எங்கேஜிங் பிராண்ட பில்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு அதிகமான கஸ்டமர் ரிட்டென்ஷன் கொடுக்கும். ஐடியா நம்பர் 9, ஃபுட் ட்ரக் இல்ல ஸ்டால். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியால ரெண்டு விஷயம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் Dress, ரெண்டாவது சாப்பாடு. தேசி சைனீஸோ, ஷாய் பன்னீரோ, பட்டர் சிக்கனோ இல்ல தோசை, ஒவ்வொரு இந்தியருக்கும் இந்த எல்லா டிஷஸ் ரொம்பவே டெம்ப்டிங்கா இருக்கு. அண்ட் இதுல மனசாராக செலவு செய்யவும் விரும்புறோம். அண்ட் இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான லைஃப் ஸ்டைல்ல எல்லாருக்குமே ரெடி டு ஈட் சாப்பாடு தேவை. சோ இந்த பட்சத்துல நீங்க ஒரு ஃபுட் ட்ரக் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஃபுட் ட்ரக்ல நீங்க எந்த விதமான மெனு செலக்ட் பண்ணலாம், லைக் ஹெல்தி ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல மீல்ஸ். மினிமமான இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க ஒரு ஃபுட் ட்ரக்கே வாங்கலாம். அண்ட் அப்படி வாங்க வேண்டானா அப்ப இந்த மாதிரி ஃபுட் ட்ரக்க நீங்க ரெண்ட்ல கூட எடுத்துக்கலாம். அண்ட் இத நல்லா மாடிஃபை பண்ணி ஒரு ஸ்டாலாக கன்வெர்ட் பண்ணலாம். காலையில பகல் சாயந்தர சமயத்துல நீங்க இந்த ஃபுட் ட்ரக்க செட் பண்ணி ஒரு நல்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம். இந்த பிசினஸோட earning potential நார்மல் மந்த்ல 30,000 இருந்து 80,000 இருக்கும். அண்ட் பிஸி மாதங்கள்ல 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் வரும். அண்ட் இது இல்லாம இந்த மாதிரி நிறைய ஃபுட் ட்ரக் ஓனர்ஸ் இருக்காங்க. பாத்தீங்கன்னா காலையில ஆரம்பிப்பாங்க ஹெல்தி ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரூட் ஜூஸ், அண்ட் சாயந்தரத்துல 2-3 குக்கோட உதவியுடன் ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த பட்சத்துல நீங்களும் ஒரு ஃபுட் ட்ரக் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இது ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து லார்ஜ் பிசினஸ் ஆகவும் ஆக்க முடியும், பிரான்சைசி மாடலை யூஸ் பண்ணி. ஐடியா நம்பர் 10, ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இங்க பாருங்க, அப்படி உங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குனா அண்ட் உங்களுக்கு வீட்ல இருந்து வேலை செய்ய பிடிக்கும்னா அப்ப நீங்க ஒரு ஹேண்டிகிராஃப்ட் பிசினஸ் ஈஸியா ஆரம்பிக்கலாம். வீட்ல இருந்து பிசினஸ் செட்டப் பண்றதுக்கு யூசுவலி ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மென்ட் கேபிட்டல் தான் தேவைப்படும். கூடவே இது ஒரு நல்ல வழி. இதுல நீங்க உங்க பேஷனை எதனா ஒரு செலக்டிவ் நீச் மீது செலுத்தலாம். இப்ப இந்த கிராஃப்ட்ஸோட ரொம்பவே கூலான விஷயம் என்னன்னா, பொதுவா என்ன ப்ராடக்ட்ஸ்ல கிராஃப்டர் உருவாக்குறாரோ அது அதிகபட்சம் யூனிக் அண்ட் பெட்டர் குவாலிட்டியா இருக்கும். இத பார்த்து முதல் பார்வையிலே மக்கள் அது பிடிச்சிட்டு கூட எடுத்துட்டு போயிடுறாங்க. வெல், அது ஒரு சின்ன பிரேஸ்லெட்டோ இல்ல ஆர்னமெண்டோ இல்ல வீட்டுக்கான எதனா ஒரு ஷோ பீஸோ, நீங்க உங்க கிரியேட்டிவிட்டி அண்ட் பேசிக் மெட்டீரியலோட தம்ல இருக்கிறதுல ரொம்ப நல்லதான ஒரு கிராஃப்ட கிரியேட் பண்ணலாம். லைக் பாத்தீங்கன்னா இப்பதான் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெல்லியோட ஹார்ட்ல இருக்கிற டெல்லி அயன் மார்க்கெட்டுக்கு போனேன். இது ஹேண்ட்மேட் அண்ட் கல்ச்சரல் கிராஃப்ட்க்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அண்ட் அங்க எனக்கு இந்த லைட்ஸ், இந்த சிகப்பு விளக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களே பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு எவ்வளவு கம்மியான காஸ்ட் தேவைப்பட்டிருக்கும். ஆனா செய்யறவருடைய கலையின் காரணத்தினால் 500 இருந்து 5000 ரேஞ்சில கிடைச்சிட்டு இருந்தது. அண்ட் அது இல்லாம ஹேண்டிகிராஃப்ட் டிமாண்ட் டூரிஸ்ட் ஏரியால தான் அதிகமா இருக்கும். ஏன்னா சுத்தி பார்க்க வந்த ஆட்களுக்கு அவங்க கூட ஒரு சுவீனர் எடுத்துட்டு போக ரொம்ப பிடிக்கும். அப்ப ஒரு மினிமம் மெட்டீரியல் காஸ்டுடன் இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். ஐடியா நம்பர் 11, ஹோம் கிளீனிங் சர்வீசஸ். இன்னைக்கு இந்த பிஸி உலகத்துல கார்ப்பரேட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் கிட்ட அவ்வளவு டைம் இல்ல அவங்க வீடு அண்ட் ஆபீஸோட கிளீனிங் மீது ப்ராப்பரா கவனம் செலுத்த. சோ இந்த பட்சத்துல அர்பன் ஏரியாஸ்ல ப்ரொஃபஷனல் கிளீனிங் சர்வீசஸ் ரொம்பவே டிமாண்ட்ல இருக்கு. எஸ்பெஷலி சென்னை, பெங்களூர், மும்பை மாதிரியான நகரத்துல இந்த கிளீனிங் சர்வீசஸ் ரொம்பவே டிமாண்ட்ல இருக்கும். 2014ல அபிராஜ், வருண் அண்ட் ராகவ் ஒன்னா சேர்ந்து இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பில்ட் பண்ணாங்க தி அர்பன் கம்பெனி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோம் கிளீனிங் இண்டஸ்ட்ரியில ரெவல்யூஷனே வந்துருச்சு. இவங்க யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்பை பில்ட் பண்ணி வெவ்வேறு சர்வீசஸ் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதுக்கு இவங்க கிட்ட 35,000க்கும் மேல சர்வீஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் $2.6 பில்லியன் மார்க்கெட் கேப்பை இவங்க உருவாக்கி இருக்காங்க. சோ அப்ப நீங்களும் ஸ்டார்டிங்ல நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்டோட உதவியுடன் மக்களுக்கு இந்த சர்வீஸை ஆஃபர் பண்ணலாம். ஆபீஸ் பில்டிங், ஹோம் கிளீனிங், கிச்சன், விண்டோ கிளீனிங் மாதிரியான சர்வீஸ் கொடுத்து டீம் பில்ட் பண்ணி ஒரு ஸ்மால் பிசினஸ் பில்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரமோஷன் பண்றதுக்கு சோஷியல் மீடியா மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐடியா நம்பர் 12, gift basket business. பொதுவா அதிகபட்ச ஆட்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல லவ்ட் ஒன்ஸ்க்கு ஒரு gift தேடத்துல ரொம்பவே பிரச்சனை வரும். அண்ட் பிறகு ஆன்லைன்ல போய் தேடணும்னா அப்ப பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கும், ஒண்ணுமே புரியாது எதை வாங்கணும்னு. சோ இந்த சிச்சுவேஷன்ல அப்படி உங்ககிட்ட மெமரபிள் அண்ட் யூனிக் ஐட்டம் ஒன்னு சிக்கிறதுக்கான கலை இருக்குன்னா அப்ப நீங்க ஒரு gift basket business ஆரம்பிக்கலாம். மோஸ்ட்லி gift basket companies வெவ்வேறு வெரைட்டி அகேஷன்ஸ் லைக் பர்த்டே, anniversary, வெட்டிங், பேபி ஷவர் அண்ட் வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே இந்த அகேஷனுக்கு ப்ரீ அசெம்பிள் பாஸ்கெட் செல் பண்ணுவாங்க. அண்ட் அது இல்லாம நீங்க கார்ப்பரேட் கிஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல நீங்க ஸ்பெஷலைஸ்ட் gift basket உருவாக்கி செல் பண்ணலாம். கேண்டிஸ், சாக்லேட்ஸ், ஃப்ளவர்ஸ், கேண்டில்ஸ் மாதிரி gift packets பொதுவா சாதாரண ரீட்டைல் ஷாப்ல கிடைக்கிறது கஷ்டம். நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணி ஆன்லைன் உங்க வீட்ல இருந்து செல் பண்ணலாம். இதுக்கு நீங்க Facebook கம்யூனிட்டி, Instagram இல்ல WhatsApp யூஸ் பண்ணலாம். அண்ட் வெறும் 10-15,000 ரூபாய் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஐடியா நம்பர் 13, ஆன்லைன் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். அப்படி உங்ககிட்ட ஒரு நல்ல டீச்சிங் ஸ்கில் இருக்குனா, எதனா ஸ்கில் டெவலப்மெண்ட் நாலேஜ் இருக்குனா அப்ப நீங்க ஆன்லைன் எஜுகேஷன் பிசினஸ் பில்ட் பண்ணலாம். Udemy, Khan Academy, Coursera, Unacademy, Adada 24/7 மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இவங்க ஆன்லைன் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க.
பண்றாங்க. அண்ட் இன்னைக்கு டேட்ல இது $1 மில்லியன் வேல்யூவேஷன் டச் பண்ணிட்டாங்க. இதுல எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க ஒரு நீட் செலக்ட் பண்ணணும். நீங்க எந்த மாதிரி ஆன்லைன் டீச்சிங் தர போறீங்கன்னு. லைக் 11th 12th கிளாஸோட சப்ஜெக்ட்ஸ், எக்ஸல், வெப் டெவலப்மெண்ட், ஃபைனான்சியல் டாபிக்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம், எதுல உங்களோட எக்ஸ்பர்டீஸ் இருக்கோ. அப்புறம் நீங்க வீடியோ லெக்சர்ஸ், குவிசஸ், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ஈஸி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா ஸ்டூடண்ட்ஸை அக்வயர் பண்ணணும், ஆடியன்ஸை பில்ட் பண்ணணும். இதுக்கு நீங்க யூடியூப் இல்ல இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸோட உதவியை யூஸ் பண்ணிக்கலாம். பிறகு ஆடியன்ஸை பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பிசினஸ் பிளானர் ரெடி பண்ணணும், வெப்சைட் உருவாக்கணும் அண்ட் உங்களுக்கான பர்சனலைஸ்ட் அப்ளிகேஷனை உருவாக்கணும். இது ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுத்துல சப்போர்ட் ஆகணும். இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு 30,000 இருந்து 40,000 செலவாயிடும். அண்ட் நீங்க உங்களோட வீடியோஸோட லெக்சர் த்ரூ உங்களோட ஆப்பை ப்ரோமோட் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா டிராபிக் அதிகரிக்க ஆப்ல சேஞ்சஸ் பண்ணி நீங்க முழு இந்தியாவோட ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம். ஐடியா நம்பர் 14 டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கான உலகம். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நான் பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆக இருக்கும். இதை நம்ம வெறும் மொபைல் போன் இல்ல கம்ப்யூட்டர் த்ரூ கன்சியூம் பண்ணுவோம். அப்படின்னா 15 இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லணும்னா அப்ப நம்ம எதனா ஒரு கோர்ஸ் பண்றதுக்கு, புது ஸ்கில் கத்துக்கிறதுக்கு வெவ்வேறு இன்ஸ்டிடியூட்ஸ் போக வேண்டியதானது, ரொம்ப தூரமா போய் விஷயங்களை கன்சியூம் பண்ண வேண்டியதானது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு டேட்ல பல கம்பெனிஸ் அண்ட் கோச்சஸ் இந்த நாலேஜ் டிஜிட்டல் ப்ராடக்ட் த்ரூ செல் பண்றாங்க. இது ஒரு விதமான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இதுல ஆன்லைன் கோர்சஸ், இ புக்ஸ், ஆடியோ புக்ஸ், சாஃப்ட்வேர் அண்ட் ஆப் கிரியேட்லாம் இருக்கும். அண்ட் போஸ்ட் கோவிட் இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவன் பல ஸ்கூல்ஸோ ஸ்டூடண்ட்ஸோட பேக்கோட எடையை கம்மி பண்றதுக்கு புக்ஸ் அண்ட் கோர்ஸரோட LMS அதாவது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா உருவாக்கி இருக்காங்க. இதனால புக்ஸ்ல நோட் புக்ஸ்ல பேப்பரா சேவ் ஆகுது தான். அண்ட் ரொம்ப பெரிய விஷயம், இது ஈஸிலி ஆக்சஸ் ஆகும் இருக்கும். அப்படி உங்ககிட்ட எதனா கோடிங் இல்ல புக் இல்ல ஆடியோ புக்கோட நாலேஜ் இருந்ததுனா அப்ப நீங்க ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் பில்ட் பண்ணி நிறைய ஆட்களை ரீச் பண்ணலாம். அண்ட் ஒரு சர்டைன் நம்பருக்கு போன பிறகு நீங்க இதுல இருந்து மாசத்துக்கு 50,000-60,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இப்போ வருது ஐடியா நம்பர் 15 ஃப்ரீலான்சிங் பிசினஸ். இன்னைக்கு இருக்கிற டாக்ஸிக் வொர்க் கல்ச்சர் அண்ட் லோ பேயிங் ஜாப்ஸோட பிரச்சனையை எதனா ஒரு விஷயம் தீர்த்திருக்குன்னா அது வந்து ஃப்ரீலான்சிங் தான். அப்படி உங்ககிட்ட வீடியோ எடிட்டிங், கோடிங், ரைட்டிங் இல்ல ஃபைனான்ஸ்க்கான ஸ்கில் இருக்குனா அப்ப நீங்க ஃப்ரீலான்சர் ஆகலாம். இந்த சமயம் இந்தியால 15,000 கோடிக்கு மேல ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. பாத்தீங்கன்னா வெவ்வேறு வெப்சைட்ஸ் லைக் ஃபைவர், ஃப்ரீலான்சர், அப்வொர்க், ஃபிளெக்ஸ்ஜாப் மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ்ல அவங்களோட சர்வீஸை கொடுத்து மாசத்துக்கு 50,000 ரூபாய் சுலபமா சம்பாதிக்கிறாங்க. இப்ப நீங்க இதை பார்க்கணும், நீங்க எந்த விஷயத்துல பெஸ்டா இருக்கீங்கன்னு. அப்படி நீங்க புதுசா இருந்தீங்கன்னா யூடியூப் அண்ட் கூகுள்ல நாலேஜுக்கு குறையே இல்ல. போங்க, கத்துக்கோங்க, ஆரம்பிங்க. நீங்க 10, 20, 25 ஸ்கில் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. பதிலா 1 இல்ல 2 ஸ்கில் கத்துக்கிட்டு அதை ஸ்டடி பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி உங்களோட ஃப்ரீலான்சிங் வொர்க் ஆரம்பிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு உங்களோட ஜாப குறித்து போர் ஆயிடுவீங்க. அண்ட் அப்போ உங்களுக்கு மாசத்துக்கு 1 ல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கும் உங்களோட ஃப்ரீலான்சிங் பிசினஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு வீடியோ எடிட்டிங், 2D அனிமேஷன் நல்லா தெரியும், உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குடா, அப்ப நீங்க எங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இமெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த 15 பிசினஸ் ஐடியாஸ். எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி உங்க ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹோஸ்டிங்கோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கு ரொம்ப தேவைப்படுமோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்க்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you for watching.